கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. 60.42% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்பில் தகவல். 40 தொகுதிகள் முதல் 60 தொகுதிகள் வரை பாஜக கைப்பற்ற வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 67.97% வாக்குகள் பதிவு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. ஈரோடு வீரப்பன்சத்திரம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவினர் இடையே வாக்குவாதம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நெல்லை பயணம். மாநகர பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆசிரியர்கள் 3 பேர் கைது. வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு. பள்ளி ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படியே காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். சிறுமிக்கு கருக்கலைப்பு நடந்ததாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். போச்சம்பள்ளி வழக்கில் கைதான 3 உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் கழிவுநீர் குழாயில் 2 வயது குழந்தை விழுந்ததால் பரபரப்பு. குழந்தையை மீட்க தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். நாக்பூரில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையே மோதும் ஒருநாள் போட்டி. வெற்றி பயணத்தை இந்திய அணி தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.